துலாம் ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல குரு சுக்கிரன், ராசிநாதனும் ராசியும் குருவோட தொடர்பில் இருக்கிறாங்க. அட்டகாசமான மாதம். கஷ்டம் வந்தாலும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும், சந்தோஷம் வந்தாலும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குன்றது இப்போ துலாத்துக்கு பொருந்தும். ஏதோ ஓரளவுக்கு இப்போ பரவாயில்லன்ற அமைப்பு தான் இருக்குது. ஐயா நீங்கள் சொல்கிற மாதிரி ஆகா ஓகோன்னு இல்லைன்னா கூட இந்த ஆகா ஓகோன்னு இருக்கிறது அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்புப்படி. கிட்டத்தட்ட 9 கிரகத்தில் முக்காவாசி கிரகம்னு சொல்லக்கூடிய 5 கிரகம் இன்றைக்கி உங்களுக்கு யோகமாக இருக்குது. 5 கிரகம்ன்றது பாதிக்கு மேலே. பாதி கிரகம் நல்லா இருந்தாலே நமக்கு நல்லா இருக்கும். இப்போ பாதிக்கு மேலே ஒரு 5 கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான தன்மையில் இருக்கிறது துளாராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ராசியும் ராசிநாதனும் ஒளித்தன்மையோடு இருந்தால் மிகப்பெரிய யோகம். வேலை நல்லா இருக்க போகுது, தொழில் நல்லா இருக்க போகுது, குடும்பம் நல்லா இருக்க போகுது, மனசு நல்லா இருக்க போகுது, விட்டு போனது கிடைக்க போகுது, இழந்தது கிடைக்க போகிறது. எதில் சங்கடப்பட்டீர்களோ, எதில் ஒரு மாதிரியான சூழ்நிலையை அனுபவித்தீர்களோ, எது கிடைக்கவில்லை என்று இருந்தீர்களோ, கணவன் மனைவி உறவு கசப்பு, காதலன் காதலி உறவு கசப்பு, சமூக ஊடகங்களில் தோல்வி, வேலையில் தோல்வி, அதில் தோல்வி, இதில் தோல்வி, அவன் மட்டம் தட்டுறான், இவன் மட்டம் தட்டுறான், அவன் ஏமாற்றிட்டான், இவன் ஏமாற்றிட்டான், இது நல்லால அது நல்லால அழுதுகிட்டு கிடக்கிறேன். இந்த மாதிரியான அத்தனை விஷயங்களும் அப்படியே துலாத்திற்கு வெள்ளத்தில் அடித்து சென்ற போகிறது மாதிரி அப்படியே படிப்படியாக டபால்னு விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு.